டாக்ஸ் வார், வரி யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஈக்குவல் டாக்ஸ், நீ 100 ரூபா போட்டு நான் 100 ரூபா போடுவேன் அப்படிங்கிற ஒரு வார் ஒன்று போயிட்டு இருக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அமெரிக்காவுக்கும் போது பணக்காரன், அமெரிக்காவுக்கும் போது இங்கிலீஷ் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரியான நம்மளுக்கு ஒரு மாயம் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களே ரோட்டோரத்தில் படுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. உங்க தாத்தா கப்பல்ல வந்திருப்பாரு, எங்க அப்பா ஃபிளைட்ல வந்திருப்பாரு, அவ்வளவுதான். நாட்டுடைய கலாச்சாரம் தான். ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்க மனநிலையை முதல்ல அவரே ஒரு ஆதிக்க மனநிலையில் உள்ளவர். 50 ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில். இந்த ஸ்டேட்ல தவறு பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும். மீதி இல்லீகலா வந்தவங்களுடைய எல்லா டீடைலுமே அமெரிக்காவில் இருக்கும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வணக்கம். வணக்கம். இயல்பாவே அமெரிக்கா என்றாலே வல்லரசு, வல்லாதிக்கம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. கூடுதலாக பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் சொல்லக்கூடிய சொல் கூட எப்படியாவது போய் அமெரிக்காவில் போயிட்டு செட்டில்ட் ஆகிடணும், குடியேறணும் அப்படின்னு. இந்த இரண்டு மனநிலையும் எப்படி பொருத்தி பார்க்கறது? வல்லாதிக்கம்னா உலகத்தை ஆதிக்கம் செல்வது தான் வல்லாதிக்கம். உலகத்தினுடைய முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் பெட்ரோல் அண்ட் தங்கம், பெட்ரோல் அண்ட் கோல்டு. இந்த ரெண்டையினுடைய விலையை தீர்மானிக்கிறது டாலர் தான். அதனால தான் இன்னைக்கு உலக நாடுகளினுடைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கு. பட் நான் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்கா ஒரு அமெரிக்காவுக்கும் போது பணக்காரன், அமெரிக்காவுக்கும் போது இங்கிலீஷ் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரியான நம்மளுக்கு ஒரு மாயம் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களே ரோட்டோரத்தில் படுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், ரோட்ல வீடு வாசல் இல்லாம ரோட்ல படுக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஆட்களும் அமெரிக்காவிலையும் இருக்கிறாங்க. நமக்கு வெளியில தெரியறப்ப என்னன்னா அமெரிக்காவுக்கு எல்லாருமே செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளியில இருக்க தோற்றமா தெரியும். அமெரிக்காவிலையும் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, வீடு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஆங்கிலம் தெரியாதவர்கள் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். காடுகளில் வாழக்கூடிய ட்ரைபல் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அமெரிக்காவில் காட்டுக்குள்ள வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்கள்லாம் ஆங்கிலமே தெரியாது. அமெரிக்காவுக்கு பல முகங்கள் இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு, இந்தியாவை விட கொஞ்சம் பெரிய நாடு, மிகப்பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தொகை ரொம்ப கம்மியான ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் 150 வருடத்திற்கு முன்னால் அந்த நாட்டுக்கு குடி வந்தவர்கள். யாருமே அந்த நாட்டில் பூர்வ குடி கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறாலும் சரி, இன்னைக்கு கூடிய அந்த இவராக இருக்கட்டும், நம்ம எலன் மஸ்காக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆளாஇருந்தாலும் சரி, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னால் அந்த நாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க தாத்தா கப்பல்ல வந்திருப்பாரு, எங்க அப்பா ஃபிளைட்ல வந்திருப்பாரு, அவ்வளவுதான். ஒரு வளர்ச்சிங்கிறது நாட்டினுடைய கலாச்சாரம்ங்கிறது தான். யாரை கேட்டாலும் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடியே உங்க அப்பா அதில் கப்பல்ல வந்திருப்பாரு, எங்க அப்பா ஃபிளைட்ல வந்திருப்பாரு. எல்லாருமே நாட்டுக்கு வந்தேரிகளாக வந்தவர்கள் தான். பூர்வ குடியில்களில் அது ஒரு தீவு நாடு தான். அங்கிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி வந்த நாடு. இன்னைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வர்த்தகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு, பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கு, ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. இப்போ புதுசாக வந்த ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு என்னன்னா ஒரு ஒரு டாக்ஸ் வார், வரி யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படிங்கும் போது என்னுடைய கண்ட்ரோல் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இந்த வரி யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னா, இப்போ சைனா தான் இன்னைக்கு மக்கள் தொகையும் சரி, உற்பத்தியிலையும் சரி, இன்னைக்கு அமெரிக்காவோட அடுத்த கடத்துக்கு போயிட்டு சைனா. என்ன பண்ண, இந்த பெட்ரோல் விலையும் தங்க விலையும் ஷேர் மார்க்கெட்டையும் டாலர்ல நிர்ணயிக்காதீங்க, என்னுடைய மணியான எண்ணில் தீர்மானிங்கன்றான் சைனா. அப்படி போச்சுன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் படுபாதாரத்தில் போயிடும். எதனால? இல்ல, எல்லாம் தீர்மானிக்கிறது தானே உங்களுக்கு. இப்போ டாலர் ரேட் வச்சுதான் உலகத்தினுடைய அத்தனை பொருளாதாரம் தீர்மானிக்கிறப்ப, டாலர் ரேட்டை தாண்டி இது தீர்மானிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா இந்த எண் தீர்மானிக்கிறதா டாலர் ரேட்டு அப்படி தலைகீழா மாறிடும். இந்த யுத்தம் தான் இப்ப இந்த மறைமுக யுத்தம் தான் இன்னைக்கு வரி யுத்தமா மாறி இருக்கு. அது உலகம் முழுக்க இப்ப சீனாவுடைய நாணயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும்ன்றீங்களா? ஒப்பிடணும்ன்றான் சைனாக்காரன். சைனா என்ன சொல்றான், நான் என்னுடைய டாலர்ல நீ என்னுடைய பணியில எண்ணில் நீ பிசினஸ் பண்ணுங்க, பெட்ரோல் வாங்குங்க, உலகம் முழுவதும் என்னுடைய இதை பயன்படுத்துங்க, உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாடை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் சைனாவை நம்பி இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். அமெரிக்கா வல்லரசு நாடு, ஆனா பெரும்பாலான விஷயங்கள் சைனாவை நம்பி இருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம். ஏன்னா சைனாவினுடைய அவ்வளவு ஆக்கிரமிப்புனா இடத்த ஆக்கிரமிப்பு இல்லை, பொருளாதார ரீதியாக மக்களுடைய தேவைகளை ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்க சைனாக்காரன். நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான். சாப்பாடு ப்ராடக்டாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், சின்ன ஹோம்மேட்ஸாக இருக்கட்டும், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே சைனாவில் இருக்கு. சின்ன பொருட்கள் மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற மொபைல் இருக்கு, ஆப்பிள் மொபைல் ஃபேக்டரியே சைனாவில் தான் இருக்கு. ஆப்பிள் அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் சைனாவில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, ஒரு சில நாடுகள் இருக்கு. மெயினான ஃபேக்டரி சைனாவில் இருக்கு. இந்த நைக் ஷூ போடுறோமே, அது அமெரிக்கன் கம்பெனி, அதோடைய ஃபேக்டரி சைனாவில் இருக்கு. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் கூடுதல், மக்கள் தொகை நம்மளோட பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு.
ரொம்ப சீப்பான ஆட்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பான். அப்படிங்கும்போது எல்லா ஃபேக்டரியும் கொண்டு வந்து நாங்கள் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது சைனாவை பகைத்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய கனிம வளங்கள், தாது வளங்கள்லாம் சைனாவில் கொட்டி கிடக்கு. அதுவுமே இப்போ வந்து ஒரு பெரிய சிக்கலை சைனாவுக்கு போகிறது. ஈக்குவல் டாக்ஸ், நீ 100 ரூபா போட்டு நான் 100 ரூபா போடுவேன் அப்படிங்கிற ஒரு வார் ஒன்று போயிட்டு இருக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஏற்றுமதிக்கு 100% வரி, இறக்குமதிக்கு 100% வரி. இம்போர்ட் 100% டாக்ஸ், எக்ஸ்போர்ட் 100% டாக்ஸ்ன்னு. எக்ஸ்போர்ட் பண்ணால் நான் போடுவேன்றான், இம்போர்ட் பண்ணால் நான் போடுறேன்றான். அப்படி சைனாவிலேருந்து நீங்கள் இறக்குறதை கட் பண்ணீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் அன்றாடம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது தட்டுப்பாடாயிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில். அப்படிங்கும் போது அது மட்டும் கிடையாது, மெயினாக வந்து இப்போ என்ன கையில் வச்சிட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 வகையான தாது பொருட்கள், மூலப்பொருட்கள், அதாவது ராக்கெட்டு தயார் பண்ணுறது, வெப்பன்ஸ் தயார் பண்ணுறது, அமெரிக்க இராணுவங்களுக்கு தயார் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த தாதுக்கள் மற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 17 விதமான ப்ராடக்டை வந்து தயார் பண்ணி விட்டான். இல்லை, இது வந்து புவியியல் ரீதியா சைனால மட்டும்தான் கிடைக்குமா? அது ஆமாம், புவியியல் ரீதியாக சைனாவில் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. வேற எங்கேயும் கிடைக்காது, அமெரிக்காவில் கிடைக்கும். அமெரிக்காவில் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சமாக இருக்குது. அது தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ரீப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நாட்கள் ஆகும். இப்போ முழுவதுமாக சைனாவை நம்பித்தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய முழு தொழிலே என்னன்னா வெப்பன்ஸ் விற்கிறது தான். உலகம் முழுக்கதோ வந்து ஆயுதங்கள் விற்கிறது தான். இந்த ஆயுதங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இராணுவத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள், புல்லட் ட்ரெயினுக்கு தேவையான அந்த காந்தங்கள் எல்லாமே சைனாவிலிருந்து தான் போகுது. அவன் என்ன பண்ணிட்டான், தடை போட்டான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அமெரிக்கா ஆடி போச்சு. நேரடி தடையா இல்ல நேரடி எக்ஸ்போர்ட் தடை? மற்ற நாடுகள் மூலியமா போலாம்ல, அதுல அமெரிக்கா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இல்ல, மற்ற நாடுகள் மூலியமா போனா டாக்ஸ் உங்களுக்கு அதிகமாக போகும்ல. அப்படிங்கும் போது அதுவும் அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் இந்த மாதிரியான பொருட்கள் போகக்கூடாது. மெயினான சுவிட்ச் அதுதான், மெயினான தொழில் அவங்களுக்கு தான். இராணுவத்தினுடைய முக்கியமான தளவாடங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்போர்ட்ல தடை பண்ணி விட்டான் சைனாக்காரன். இப்போ அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல கையை பசிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அது அங்கேயும் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கு. பட் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரது குறைஞ்சபட்சம் 5-10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த நாட்டினுடைய மெயினான உற்பத்தியை பாதிக்கப்பட்டோம். மெயின் சுவிட்சை கை வச்ச மாதிரி வச்சான். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இப்போ நிறைய சில நாடுகளில் டாக்ஸ் போட்டிருக்காரு, சில நாடுகளில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காரு, சில நாடுகள் ரீகன்சிடர் பண்ண போகிறோங்கிறாரு. ஒரு குழப்பமான மனநிலையில் தான் போகுது. இந்த குழப்பமான சூழ்நிலை வந்து பெரிய அளவில் அந்த நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கப்பட்டது. ஷேர் மார்க்கெட் விழுந்ததுனால நினச்சா ரியல் எஸ்டேட்டு எல்லாமே அங்கே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு. இப்போ மக்கள் அதை எப்படி சார் பார்க்குறாங்க? ட்ரம்ப்புக்கு ஆதரவு இருக்கும் இல்லையா? இன்றைக்கும் ஆதரவு தானே இருக்குது, மக்கள் எதிர்பார்க்குறாங்களே. இல்லை, 2 சாரார் இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஒரு சாரார் வந்து இவரை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க ட்ரம்ப்பை. ஒரு சாரார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள்லாம் பாதிக்கப்படுது இல்லையா, அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்படுது, தொழில் பாதிக்கப்படுது. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு முரண்டு பிடிக்கிறாரு, இவருடைய ஆதிக்கத்தை காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கோபமும் இருக்கு. அது கடந்த காலங்களில் ஆதரவு தெரிவிச்சவங்க இப்படி பார்க்குறாங்க. ஆதரவு தெரிவிச்சவங்க ஒரு சாரார் வந்து இவருடைய போக்கு வந்து ரொம்ப ஓவரா போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து இவருக்கு சரியான முடிவு தான் எடுக்கிறாரு, நாங்கள் தான் எல்லாமே, அமெரிக்கா தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும், உலகத்தில் மிக சிறந்த குடிமகன்கள் அமெரிக்கன் குடிமகன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கெத்து இருக்கு இல்லையா, அது இருக்கிற ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் ட்ரம்பை கொண்டாடுறாங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறவன உலகமே இன்னைக்கு என்னன்னா ஒரு சைக்கிளிங் தான். இந்த சைக்கிளில் ஒரு இது கட்டானா கூட ஒட்டுமொத்தமாக செஞ்சு போகிறோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டை சார்ந்து தான் இருக்கும். ஒரு மனிதனை சார்ந்து தான் வாழ முடியுங்கிற மாதிரி தனிச்சு யாருமே உலகத்தில் வாழ முடியாது, தனித்து எந்த நாடுமே இருக்க முடியாது. இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, பெட்ரோல் தேவைன்னா நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குறோம், மிடில் ஈஸ்ட்காரனுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு சைக்கிளிங். இப்போ அமெரிக்காக்காரனுக்கு தேவையான முக்கிய பொருள் மூலப்பொருட்களை பூரா அவன் சைனாலேருந்து அவன் கட் பண்ணிட்டான்ல. இப்போ ஒரு செயின் லிங்கில் ஒரு விங் கட் பண்ணால் கூட ஒட்டுமொத்தமாக அதோட செயல்பாடு ஸ்டாப் ஆயிரும். இப்போ உலகமே ஒரு செயின் லிங்கில் தான் இயங்குது. இப்போ நான் மட்டும்தான், நான்கிற விஷயம் உலகத்தில் எந்த இதுவுமே கிடையாது. எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் தான்ங்கிற ஒரு ஆற்றல்ங்கிறது யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டை சைனாக்காரன் வச்சிருக்கான். இதெல்லாம் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்க மனநிலையை முதல்ல மாற்றணும். அவரே ஒரு ஆதிக்க மனநிலையில் உள்ளவர் தான். அவர் மாறுவார்? இல்லை, மாறுவாரான்னா மாறித்தான் ஆகணும். அங்கே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஆயுத உற்பத்தி தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு தொழிலேவும். இந்த ஆயுத உற்பத்திக்கு பாதிப்பு வரப்போகுதுங்கும் போது ராக்கெட் தயாரிக்கிறதா இருக்கட்டும், எலன் மஸ்க் கூட இருக்கிறாரு. அந்த எலன் மஸ்க் தயாரிக்கக்கூடிய பல ராக்கெட்டுகளுக்கு அங்கிருந்த மூலப்பொருள் வருது. அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படிங்கும்போது நாட்டின் வளர்ச்சியே போயிருமே. அப்படிங்கும்போது இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை, இறங்கி வந்துட்டார், ஆல்மோஸ்ட் இறங்கி வந்துட்டாரு. இந்த சைனா விஷயத்துல கொஞ்சம் ஆற போட்டு இறங்கி வருவார், வேற என்ன செய்ய முடியும் அவ்வளோ. ஒருவேளை இதை இப்படி பார்க்கலாமா சார்? இயல்பா இப்போ சீனா கிட்ட இருந்து மூலப்பொருட்களை விரும்புகிற நாடாக அமெரிக்கா இருக்கு.
இன்னொரு தரப்புல வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளோட போரை விரும்புகிற நாடாவும் அமெரிக்கா இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அதுல ஒரு மாற்றம் ஏற்படுமா ஒரு பிளஸ்ஸா? இல்ல அவர் தேர்தல் வாக்குறுதியிலே அமெரிக்கா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்தா நாங்க எந்த நாட்டு கூடயும் போர் புரிவதற்கு நாங்க ஒத்துழைக்கும் தர மாட்டோம், நாங்க நேரடியா போரும் போக மாட்டோம்ட்டாரு. அதாவது மற்ற நாடுகள் போர் புரியறதை ஆதரிக்க மாட்டோம். நாங்க இப்ப உக்ரைன் வாருக்கு வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக. இவர் வந்தோன்னு என்ன பண்றாரு, முதல்ல வந்து கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, எந்த நாட்டினுடைய யுத்தத்துக்கும் நாங்க ஃபண்டு கொடுக்க மாட்டோம், ஆதரவு தெரிவிக்கும், அந்தந்த நாட்டு பிரச்சனை அந்த நாட்டிலே பாத்துங்க, நாங்க கொடுக்க மாட்டோம், ஏன்னா யுத்தத்துக்கு ஆதரவான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்படிங்கும் போது ஆயுதங்கள் விற்பாங்க, நேரடியாக போருக்கு போக மாட்டாங்க. ஆயுதம் விற்கலன்னா அவங்க தொழிலே கிடையாது. அது இப்படி பிளஸ்ஸா பார்க்கலாமான்ற. இப்ப ஆயுதங்களை விற்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டார்ல, உலக அமைதி திரும்ப மற்ற நாடுகள்ல இது மூலமா இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆயுதத்தை ஒழிச்சு வச்சதுனால போர் நிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. போரே வந்து ஒரு வர்த்தகம் தான். இப்போ நீங்க வந்து சிவில் வார் வந்து ட்ரேட் வாரா தான் சிவில் வாரா மாறும். உலக நாட்டினுடைய போரே எல்லாமே வந்து வார் எல்லாமே வந்து சிவில் தான். சிவில் இருந்தால் அது வந்து இந்த வெப்பன் வாரா மாறும். இப்போ நீங்கள் ஈரான் ஈராக்கில் எதுக்கு அமெரிக்கா அந்த காலத்தில் பிடிச்சாங்கன்னா அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை தூக்குறது தான். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி உக்ரைனில் மிகப்பெரிய தாதுக்கள் கொட்டி கிடக்கு. அதை வந்து அமெரிக்காவுக்கு வந்து கேட்டாங்க, எழுதி கொடுக்குறது கேட்டாங்க, எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கேட்டால் அப்போ இருக்கக்கூடிய இப்போ லெஜன்ஸ்கி வந்து முடியாதுன்னா அந்த பிரச்சனை தான் வந்து கடைசியில் வந்து மாறிச்சு. உலக நாடுகள் நடந்த யுத்தங்கள் எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது, அது ஆயுதத்தின் வழியில் முடியும். அதுதான் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பமும் முடிவும். அதுதான் இப்போ எல்லாமே அப்படிதான் நடக்கும். இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக நடக்க வெள்ளைக்காரன் நம்ம எப்படி ஆண்டான், வியாபாரம் பண்ண வந்தவன் தான், நம்ம நாட்டினுடைய வளத்தை சூறையாடுறதுக்கு தான் அவன் வந்து உள்ளே வந்து கையை வச்சா, அதுக்கு பிறகு தான் மாறிச்சு. அப்போ உலக நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் யுத்தங்கள் ஆரம்பிக்கும். இப்ப இதை தொடர்ந்து மீண்டும் வந்து இந்த 30 நாட்கள் வந்து ஒரு நேரம் கொடுத்திருக்காரு, காலம் அவகாசம் கொடுத்து அதற்குள்ள சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றதோட இல்லாம சில திட்டங்களை அவர் கூட அறிவிச்சிருக்காரு. அது நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை 30 நாட்களுக்குள்ள நீங்க வெளியேறணும் அப்படிங்கிறது வந்து இல்லீகல் இமிகிரேஷன் வரக்கூடிய நபர் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம அந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாரு. அந்த நாட்டில் என்னன்னா, அந்த நாட்டினுடைய பார்டர்ல மெக்சிகன் ஒரு நாடு இருக்கு. மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்காவின் இந்த பக்கம் செல்வமான நாடு, உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெக்சிகோல மிகப்பெரிய வறுமையான நாடு. அப்போ அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி இங்கே வந்துடுறாங்க, அவங்க இல்லீகலா வந்துடுறாங்க, பல இல்லீகலான விஷயங்களை செஞ்சுட்டு இந்த நாட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. இல்லை அது குற்றச்சாட்டா உண்மையா இல்லீகலா பண்றது? இல்லீகலானா அந்த நாட்டில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு நான் அமெரிக்காவில் விட்டா யாரை கண்டுபிடிப்பீங்க, அவங்க அதே தவிர அமெரிக்காக்குள்ள செய்யறாங்கிறது அமெரிக்காவில் வாழக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டு. சரி, இந்த இல்லீகல் இமிகிரேஷன் வரக்கூடியவர்கள் வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்டிலேயே அந்த குற்றச்செயல் தான் செய்யறாங்க, அதுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி இல்லீகலா வந்து ரெஃப்யூஜியா வந்து, அதாவது அகதியா வந்து சட்ட ரீதியாக நீங்க பதிவு பெற்று அந்த நாட்டில் இருந்து உங்கள் வேலையை பார்த்து அதுக்கு டாக்ஸ் கட்டி லீகலா இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு குற்றப்பிணியிலிருந்து அங்கிருந்து உள்ள வந்து அதே வேலையை இங்கே செய்யறப்ப தான் சிக்கலா வருது. இப்போ நாட்டை விட்டு வெளியே உலகம் முழுவதுமே என்ன ஒரு ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னா, அதாவது உலக யுத்தம் நடக்கிறப்ப 1940 காலகட்டம்னு நினைக்கிறேன், உலக யுத்தம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது உலகத்தாத்துல யுத்தத்திலிருந்து தப்பிச்சு வரக்கூடியவர்கள் ஒரு நாட்டில் அடைக்கலமாக வந்தாங்கன்னா 5 வருடம் அந்த நாட்டில் இருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் அமெரிக்காவும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வாழ வழி இல்லை, நாங்கள் இந்த நாட்டில் அகதியாக வந்துட்டோம் அப்படின்னு நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் 5 வருடம் நாட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்தாங்கன்னா அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கணுங்கிறத ஒரு ஒப்பந்தம் போட்டு உலக நாடுகள்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. அப்படிங்கும் போது எல்லாரையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தை ஒரே நாளில் வந்து நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அவர்கள் ஏதாவது ஒரு குற்றப்பின்னணி இருந்தால் மட்டும்தான் வெளியேற்ற முடியும். அங்கே இருக்கிறவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா வழக்கு நடக்கும். குறிப்பாக இன்னொரு சொல்லாடல் அங்கே கவனமாக பயன்படுத்தப்படுது. நீங்களே வெளியேறினா உரிய மரியாதை கொடுத்து வெளியே அனுப்பப்படும், இல்லைன்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். குறிப்பாக கடந்த காலங்களில் கை காலில் விலங்கிட்டு அனுப்புனதை மறந்துடாதீங்க அப்படின்றதையும் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி மிரட்டலா இல்லை பாதுகாப்பு? இல்லை, இது எப்படின்னா 2 கேட்டகரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தப்பிச்சு வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து அந்த நாட்டுக்கு உள்ள ஒரு நாட்டுக்கு அகதியாக போகிறீங்கன்னா அந்த நாட்டில் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி நாங்கள் எங்கள் நாட்டில் வாழ முடியல, நான் இந்த நாட்டுக்கு அடைக்கலும் தெரிய வந்திருக்கேன், எனக்கு இந்த நாட்டினுடைய நம்பர் கொடுங்க. குடியுரிமைலாம் 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. முதலில் இந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட ஐடென்டிஃபை நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வாங்கிட்டீங்கன்னா இங்கே வேலை பார்க்கலாம். ஐடென்டிஃபை என்னன்னு இருக்கு. அப்போ ஐடென்டிஃபை நம்பர் ஒரு நம்பர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒர்க் பெர்மிட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் பெர்மிட் நம்பர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த நாட்டில் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவுக்கே நீங்கள் போகிறீங்க,
இந்தியாவிலேருந்து போகிறீங்க, இந்தியாவில் எனக்கு வாழ முடியல, எனக்கு அங்கே த்ரெட்டிங் இருக்குது, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு அந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ஒரு அங்கேருந்து ஒரு அங்கே ஒர்க் பெர்மிட் நம்பர் கொடுப்பாங்க. ஒர்க் பெர்மிட் நம்பர்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் பதிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் பெர்மிட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் பெர்மிட் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒர்க் பெர்மிட் நம்பரில் இருக்கும். அப்போ அதை வச்சு கொண்டு நீங்கள் அமெரிக்காவில் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், சம்பளம் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி எது வேணாலும் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்ஸ் கட்டணும். எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ராப்பராக டாக்ஸ் கட்டிடலாம். வழக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்துச்சு, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஆயிருவீங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தவங்க இல்லீகலாக உள்ளே வந்துட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கும் போகிறதில்ல, காவல்துறைக்கும் போகிறதில்ல, வழக்கும் போகிறதில்ல, அண்டர் த டேபிளில் ஒர்க் பண்ணுவாங்க. டாக்ஸும் கட்டுறதில்ல. இப்போ ஒருத்தர் அங்கே அந்த அமெரிக்காவில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு $10 வாங்குறாரு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு, $80 வாங்குறாருன்னா இந்த அண்டர் த டேபிளில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா $40 வேலை செய்வாங்க. டாக்ஸும் கட்டுறது கிடையாது, அவங்களோட எந்த டீட்டெயிலும் இருக்காது. ஒரு நாளைக்கு இங்கே வேலை பார்ப்பான், ஒரு நாளைக்கு அங்கே வேலை பார்ப்பான், ஒரு நாளைக்கு அங்கே இடத்துல வேலை பார்ப்பான். இங்கே ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு 50 ஸ்டேட் இருக்குது அமெரிக்காவில். இந்த ஸ்டேட்டில் தவறு பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஆட்களை வந்து இங்கே உடனே சரண்டராங்க, நாட்டை வெளியில் போங்க அப்படின்னு அந்த ஆட்களை தான் சொல்கிறாங்க. மீதி இல்லீகலாக வந்தவங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அமெரிக்காவில் இருக்கும். அவர்களே அவர்களுக்கு தேவைப்பட்டு அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்க, லீகலாக டாக்ஸ் கட்டுறாங்க, அவங்க மேலே எந்த குற்றப்பின்னணியும் இல்லை, அங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, சொத்துக்கு டாக்ஸ் கட்டுறாங்க, அவங்க குழந்தைகள் இருக்குது, சரியாக இருக்குது, இவங்களை வச்சு அமெரிக்காவில் வச்சுருந்தோம்னா நமக்கு வருமானம் தான், அவங்க சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு இல்லை 5 வருஷம் ஆச்சா, அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணி அவங்க சிட்டிசன் கொடுத்துருவாங்க. இந்த எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அங்கே போய் என்ரோல்மெண்ட் நம்பரும் பதியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் மட்டும்தான் வெளியேற்றுவாங்க. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் போட்டு குழம்புறாங்க, போகிற எல்லாத்தையும் அமைச்சிருவாங்க அப்படின்ட்டு. இதுதான் ரியல் நடக்கக்கூடிய விஷயம். இது அமெரிக்கானுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும். சரி, இறுதி கேள்வி. இப்போ சீனாவுடைய இந்த தாக்குதல், இந்த முடிவு என்பது அடுத்த கட்டமாக என்ன நகர்வை ஏற்படுத்தும்? இல்லை, இதுக்கு அமெரிக்கா பணிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க முக்கியமான இடத்துல கை வச்சிருக்காங்க. அவங்க முக்கியமான மூலப்பொருள் அதுதான். அதில் கை வைத்திருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா உடனே இறங்க மாட்டாங்க. உடனே இறங்கினா என்ன ஆகும்? பெரிய எண்ணெய் மனப்பான்மை, அண்ணன் கொஞ்ச நாள் கோபமா இருக்காரு அப்படின்னு ஆற போட்டு வேற வழி இல்லாமல் இதை இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதான் நடக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.